ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னா டெட்பூல் அண்ட் வுல்வரினுடைய ஃபைனல் ட்ரெய்லர் வந்து விட்டுருக்காங்க. படத்தோட ரிலீஸ்க்கு இன்னும் ஒரு வாரம் கூட முழுசாக இல்லை, நினைக்கிறேன் 6 days இருக்குது. இப்போ கரெக்டாக ஃபைனல் ட்ரெய்லர் வந்திருக்கு. நான் ஆக்சுவலி இந்த ட்ரெய்லருக்கு ரியாக்ட் பண்ண வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய ப்ரோமோ ஸ்டைலர்ஸ்ன்னு சொல்லி நிறைய ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஃபைனலாக இன்னொரு ட்ரெய்லர் வந்திருக்கு, இது பார்த்தோன்னா இதில் நிறைய ஸ்பாய்லர் வச்சுருப்பாங்க, பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம சேனலில் இந்த படத்தோடைய எந்த ட்ரெய்லரோட ரியாக்ஷனுமே இதுக்கு முன்னாடி நம்ம போடலை. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸு நானெல்லாம் சேர்ந்து அதோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணியிருந்தோம், ஆனால் அது வந்து ரிலீஸ் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த ஒரு ட்ரெய்லராவது சேனலில் இருக்கட்டும். ஏன்னா நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஹியூ ஜாக்மேன் ஃபேன். எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்டோபர் நோலனுடைய ப்ரெஸ்டீஜ் படத்தில் பார்த்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்னில் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஹியூ ஜாக்மேன். ஸோ அவர் திருப்பி வுல்வரின் கேரக்டரில் ரிட்டர்ன் ஆகிறார் அப்படின் போது அதுவும் எம்சிஏக்குள்ளே, இந்த படம் டேரெக்டாக எம்சியூவில் கனெக்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்த எந்த டெட்பூல் அண்ட் எக்ஸ்மென் மூவிஸ் எதுவுமே வந்து எம்சியூக்குள்ளே இல்லை. ஸோ இந்த படத்துலேருந்து டெட்பூல் அண்ட் வுல்வரின் 2 பேருமே எம்சியூக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா மார்வல் ஃபிலிம்ஸ்லையுமே இவங்கள நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் 2 பெரிய படம் வருது மார்வல்து, அதில் கண்டிப்பாக இவங்க வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ட்ரெய்லர்லையுமே டெட்பூல் வேரியன்ட்ஸ் தான் நிறைய காமிச்சிருக்காங்களே தவிர வுல்வரினோட வேரியன்ட் ஒருத்தரை கூட காட்டல. இதில் ஏதாவது டீஸ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். காட்டாமல் இருந்தாலே ஓகே தான். இவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டானுங்க. இவங்களுக்கு இப்போ இந்த ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் மெயினாக மார்வல், இந்த WB இவங்களுக்குலாம் வந்து நிறைய ஸ்பாயில் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் தியேட்டருக்கு போய் உட்காந்து எதுவுமே வீடியோ எடுத்து ஸ்பாயில் பண்ண வேணாம், இவங்களே ப்ரோமோஸ்ல எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர்லேயும் நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருக்கும், எனக்கு தெரிஞ்சே நான் ரியாக்ட் பண்ணுறேன். நான் இன்கேஸ் இந்த ரியாக்ஷன் சேனல் இல்லைனா நான் இந்த படத்துக்கு இந்த ட்ரெய்லருக்கு நான் பர்டிகுலராக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன், டேரெக்டாக போய் ஃபிலிம் பார்த்துருப்பேன். பட் இட்ஸ் ஓகே, ஒரு வீடியோவாவது இந்த படத்தோட இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் ரியாக்ஷன் கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிவிடுவோம். லெட்ஸ் கோ. I know I turn everything into a joke, but I care. I want to use that for something important. I waited a long time for this team up. என்ன எமோஷனலா இருக்கு இந்த ட்ரெய்லர். You're well regarded. You were an X-Man. Whoa. Fuck that, you were the X-Man. The Wolverine. He's a hero in my world. Yeah, well, he ain't shit in mine. Scott used to beg me to wear this suit. So did Storm and Beast. But I couldn't have him thinking I wanted to be there. And it was too late. It's only 9 people, but my entire world is right here in this picture. And I have no idea how to save it alone, but you know how to save it. Whoever you think I am, you got the wrong guy. எங்க இந்த பொண்ணு அந்த படத்தில் நடிக்கலன்னு சொல்லிச்சுங்க. Till you weren't. Are you ready? Fuck yeah, I'm ready. I'm the Wolverine. Stop it. ஓ மை, நான் நினச்சது மாதிரியே நிறைய உள்ளுக்குள்ளே ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. என்னால் அதை நான் டீகோட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களாச்சும் இந்த படத்தை போய் எந்த ஸ்பாய்லரும் இல்லாமல் பாருங்கள். ஆனால் இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறமும் இவங்க எந்த ப்ரோமோவும் எதுவும் விடாமல் இது அப்படியே விட்டாங்கன்னா போதும், ஒரு வாரத்தில் போய் படத்தை பார்த்துடலாம். நான் வேறு ஃப்ரைடே போல், நான் சண்டே தான் போகிறேன் படத்துக்கு. அதுக்குள்ளே வேறு எவ்வளோ ஸ்பாய்லர்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. அண்ட் லாரா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா
அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நானும் ஒரு ஃபேனாக போய் படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. பார்த்தா அவங்க இருக்காங்க இதில். டைலாக்ஸ் கேட்கும்போது இந்த லாரா வந்து லோகன் யூனிவர்ஸுடைய லாரா தான். நான் இதில் இருக்கிற உல்வரின்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு வேறு ஒரு வேர்ல்ட்லேருந்து வேறு யூனிவர்ஸ்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த யூனிவர்ஸ்லையுமே வந்து ஸ்காட் அண்ட் பீஸ்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவர் தான் அவங்க தான் வந்து அந்த எல்லோ சூட்டை வந்து எனக்கு போட சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரெய்லர்ஸ் அண்ட் ப்ரோமோஸ் எல்லாம் பார்த்தா இப்போ இந்த உல்வரினுடைய உலகத்தில் இப்போ யாருமே உயிரோடு இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் வாய்டுமே வந்து இதில் கொஞ்சம் நிறைய காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லர்ஸ்லேருந்து விட இதில் கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்காங்க. ஆண்ட்மேன் வந்து இப்படி படுத்துட்டு இருக்கும்போது அலாயத் வர ஷார்ட் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆண்ட்மேனோட தலைக்குள்ளே தான் எங்கள் எல்லோரும் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கசாண்ட்ராவுக்கு ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களால எல்லாத்தையுமே வந்து அவங்க ப்ரொஃபஸர் எக்ஸோடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரொஃபஸர் எக்ஸுக்கு மைண்டை டெலிபேத்திக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான் தெரியும். அண்ட் அதுவே பயங்கர பவர்ஃபுல் ஆப்வியஸ்லி. ஆனால் கசாண்ட்ராக்கு அதை விட பயங்கரமான சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அந்த இடத்தையே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஷாட்டில் வந்து அவங்க 2 கை ஏதோ ஒரு மிஷின்குள்ளே வச்சுட்ருப்பாங்க. அது சுற்றி இருக்கிற மொத்த இடமே வந்து அழிஞ்சிட்ருக்கும். அது நீங்கள் வந்து லோக்கி இது முன்னாடி அந்த லோக்கி சீசன் 1 and 2 பார்த்துருந்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணாமல் லோக்கி சீசன் 1 and 2, டெட்பூல் 1, 2 பார்க்கலனாலும் ஓகே தான். பட் லைட்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் டெட்பூல் சுற்றி அவங்களுடைய யூனிவர்ஸ்லேருந்து நிறைய கேரக்டர்ஸ், அவங்களோட மூவிஸ்லேருந்து நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஸோ புதுசாக அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியாமல் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும் உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது. அந்த 2 படங்களும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா டெட்பூல் மூவிஸ் அண்ட் லோக்கி சீசன் 1 and 2 பார்த்தாலே போதும். நீங்கள் உல்வரின் அவரோட எக்ஸ்மேன் ஃபிலிம்ஸை நீங்கள் பார்க்க வேணான்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர்லையுமே வந்து அவங்க லைட்டாக எக்ஸ்மேனுடைய ஃபிலிம்ஸ் உல்வரினுடைய அந்த ஆரிஜின்ஸ் எல்லாம் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் வந்து உல்வரின். மார்வல்லையே இது வரைக்கும் மார்வல் பண்ணதுலேயே வந்து நிறைய பேர் பிடிக்கும். டாப் 2ல் வந்து கண்டிப்பாக உல்வரின் இருப்பார். ஸோ 1 யாருன்றதை நான் ஒரு 2 பெரிய படம் வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு படத்தில் அவர் இருப்பார். அவர் இருக்கும்போது அதில் நான் ரிவீல் பண்ணுறேன் எனக்கு யார் ரொம்ப பிடிக்கும். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் மார்வல் கேரக்டர் யார் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் லேடி டெட்பூலில் வந்து இது முன்னாடி இது முன்னாடி அந்த எல்லா டீடைல்ஸும் இது வரைக்கும் தான் காமிச்சிருந்தாங்க. இதில் தான் வந்து ஃபேஸ் காட்டில் ஒன்று டெய்லர் ஸ்விஃப்ட் இல்லைனா நம்ம டெட்பூலோடைய ரேண்டன் ரெனால்ட்ஸோடைய ரியல் லைஃப் ஒய்ஃபே வந்து அந்த கேரக்டர் பண்ணுறதா, லேடி டெட்பூல் கேரக்டர் பண்ணுறதா நியூஸ் வந்துருந்துச்சு. அண்ட் 3ஆவதாக ஒருத்தவங்களையும் வந்து ரூமராக வந்துட்டுருக்கு. அது யாருன்னு நான் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த 2 பேர் தான் இருக்கும். அந்த 3ஆவதாக ஒரு ரூமர் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் செம்ம மொக்கையாக இருக்கும். எஸ், இன்னொரு 6 நாளில் இந்த படம் வருது. இது ஒரு R-rated படம். ஸோ நீங்கள் யாரும் ஃபேமிலியாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி போய் நீங்கள் தனியாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஓகேனா நீங்கள் ஃபேமிலியெலாம் கூட்டிகிட்டு போகலாம். அண்ட் இந்த வருஷத்தில் வர ஒரே மார்வல் படம் இது மட்டும்தான். கண்டிப்பாக இது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம எக்ஸைட்டடாக செம்ம ஹைப்பில் இருக்கேன். எனக்கு நான் எப்படி படம் பார்க்காம அந்த ஃப்ரைடே சாட்டர்டே இருக்க போகிறேன்னு தெரில. நான் சண்டே தான் போகிறேன் தேட்டருக்கு. ஆல்ரெடி வந்து ஹைதராபாத்தில் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெட்பூலுக்கும் உல்வரின் 2 பேருக்குமே கட் அவுட்லாம் வச்சு பட்டாசுலாம் வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ எல்லாரும் பார்த்ததுக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் ராகுல் ராஜ் சைனிங் ஆஃப். சியர்ஸ். பாய்.